ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவல் அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த சேப்பக்கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா அலசிடணும். தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வேக வைக்கிறோம். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அது தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா தான் இது மாதிரி தண்ணியில் நீங்கள் வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம சேப்பக்கிழங்கு வறுவல் செய்யலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ இறக்கி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதோட தோல் எல்லாத்தையும் உரிக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். தோல் உரிச்சதுக்கப்புறம் நம்ம அழகாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான். டக்குன்னு நம்ம உரிச்சிட்டோன்னா, ஸோ தோல் எல்லாம் இப்படி தான் உரிக்கணும். ஓகேங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். சூடாக இருந்தால் கொஞ்சம் கை வைக்கிறது கஷ்டம். உரிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வறுவல் வந்து ரெடி பண்ணிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ். ரசம் சாதம் அது மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோல் உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்ம வறுவல் செஞ்சிடலாம். இது வந்து தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி இருக்குது. ஓகே, தோல் உரிச்சதுக்கப்புறமா இது மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப முறுமுறுன்னு நல்ல வறுவல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி, இந்த சேப்பக்கிழங்கு வறுவலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சேப்பக்கிழங்கு வறுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இன்னும் ஒரு 4-5 தான் இருக்குது உரிக்க வேண்டியது. நாங்கள் 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. டக்குன்னு உரிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தோலை வந்து உரிச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலாக வழன்னு வழுக்கும் உரிக்கும் போதே. இங்கே பாருங்கள், ஒருத்தங்க போராடிட்டு இருக்காங்க அந்த சேப்பக்கிழங்கோட. கையெல்லாம் ஒட்டிக்கிச்சு அப்படின்றாங்க. இது உரிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் உரித்த உடனே ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த ரெசிபியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தோலெல்லாம் நீக்கியாச்சு. நாங்கள் இப்போ சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறோம். லைக் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, சேப்பக்கிழங்கு வறுத்து உங்களுக்கு எப்படி சேப்பக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோன்னு காமிக்க போகிறோன்றாங்க. ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உரிச்சாச்சா? இது கூட கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம், இது ரொம்ப கொஞ்சம் போராட்டமாக இருந்தது உரிக்கிறது. இது கொஞ்சம் வந்து
ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அருவாமனையில் அழகாக குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா கொஞ்சம் காய் தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மறுபடியும் நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம். கடாய் வச்சிடலாம். நம்ம சேப்பக்கிழங்கு வறுவலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம் ஒரு 2-3 மினிட்ஸில். ஸோ இந்த கடாயில் இருக்க ஈரெல்லாம் நல்லா காயணும், அப்போ தான் நம்ம ஆயில் ஊற்ற முடியும். பாருங்கள், அந்த ஈரம் எப்படி காஞ்சிட்டு வருது பாருங்கள். நல்லா காயுது, தெரியுதா உங்களுக்கு? சூப்பர், நல்லா காஞ்சிடுச்சு. ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிது பாருங்கள். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றலாம். ஸோ ஆயில் ஊற்றினோடனே நல்லா சூடாகணும். அந்த நம்ம 1/4 கிலோ வந்து சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணால் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ ஈஸி. கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த சேப்பக்கிழங்கை நம்ம போட்டுட்டு நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம். அதுலேயே உப்பு நம்ம போட்டுட்டு கிளறி விட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம், வேக வச்சு கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ வறுவல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இந்த வறுவல். இது எண்ணெயிலே நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கும்ல, வீட்டு மிளகாய் தூள், அதுதான் நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ மிளகாய் தூள் வந்து நம்ம எதுக்காகனா நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சேப்பக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.